This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பாரிஸ் விவசாய கண்காட்சியில் பார்வையாளர்கள், விவசாயிகளிடையே பெரும் மோதல், 2 அதிகாரிகள் படுகாயம். லெஸ் லீலாஸ் நகரில் மனைவியை கத்தி மற்றும் சுத்தியலால் கொடூரமாக கொன்ற கணவன், போலீசில் காட்டிக் கொடுத்த தந்தை. பாரிஸ் ஏர் பிரான்ஸ் விமான பயணத்தில் சோகம், சிகிச்சைக்காக கொண்டுவரப்பட்ட குழந்தை நடுவானில் உயிரிழந்த சம்பவம். லியோனல் குவாண்டின் கொலைக்கு நீதி கேட்டு 3200 பேர், பிரம்மாண்ட பேரணி, வன்முறை குழுக்கள் குறித்து அடுத்த வாரம் ஆலோசனை. பிரான்ஸ் விமான பயணிகளுக்கு புதிய டிஜிட்டல் வசதி. கோடை காலத்தில் அமலுக்கு வரும் புதிய டிஜிட்டல் ஐடி நடைமுறை. பிரான்சில் சீரற்ற வானிலை காரணமாக தொடரும் சிவப்பு, செம்மஞ்சள் மற்றும் மஞ்சள் நிற எச்சரிக்கைகள். பிரான்ஸ் நாட்டில் செயற்கை போதைப் பொருளின் பயன்பாடு பன்மடங்கு அதிகரித்துள்ளதாக போதைப்பொருள் கண்காணிப்பகம் வெளியிட்டுள்ள புதிய ஆய்வறிக்கை. லியோன் இளைஞர் மரணத்தில் சர்வதேச தலையீடு, தங்களது உள்விவகாரம் என பிரான்ஸ் அரசு கடும் கண்டனம். தொடர்வன விரிவான செய்திகள். பாரிஸில் நடைபெற்று வரும் சலோன் டி எல் அக்ரிகல்ச்சர் விவசாய கண்காட்சியில் நேற்று பெரும் கலவரம் மற்றும் கத்திக்கத்து சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்த கண்காட்சியை காண வந்த சில பார்வையாளர்களுக்கும் அங்குள்ள கால்நடை பண்ணையாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கும் இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டு அது பெரும் மோதலாக வெடித்துள்ளது. பார்வையாளர்கள் சிலர் கண்காட்சியாளர்களை தாக்கியதை அடுத்து இரு தரப்பினரும் ஒருவரையொருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டு சண்டையிட்டுள்ளனர். நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர காவல்துறையினரும் ஜெண்டர்மேரி படையினரும் உடனடியாக அங்கு விரைந்து தலையிட்டனர். அப்போது கலவரக்காரர்கள் போலீசார் மீது கொடூரமாக கத்திக்குத்து தாக்குதல் நடத்தியதில் ஒரு காவல்துறை அதிகாரி மற்றும் ஒரு ஜெண்டர்மேரி வீரர் என 2 படுகாயமடைந்தனர். இந்த மாபெரும் கலவரம் மற்றும் தாக்குதல் தொடர்பாக மொத்தம் 15 பேரை அதிரடியாக கைது செய்துள்ள போலீசார் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் வெடித்ததற்கான உண்மையான காரணம் என்ன என்பது குறித்து தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர். செயின்ட் டெனிஸ் மாவட்டத்தில் உள்ள லெஸ் லிலஸ் நகரில் கணவன் ஒருவன் தனது மனைவியை கத்தி மற்றும் சுத்தியலால் கொடூரமாக தாக்கி கொலை செய்துள்ள சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. நேற்று இரவு சுமார் 10:30 மணியளவில் 38 வயதான அந்த நபர் தனது தந்தையை தொடர்பு கொண்டு தனக்கு ஒரு சிகரெட் வேண்டும் என கேட்டுள்ளார். அப்போது அவர் மிகவும் தடுமாற்றத்துடன் பேசியதுடன் தான் தனது மனைவியை கடுமையாக தாக்கியதாகவும் தந்தையிடம் உளறியுள்ளார். இதனால் பெரும் அதிர்ச்சியடைந்த தந்தை உடனடியாக காவல் நிலையத்திற்கு சென்று தன் மகன் மீது புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் வீட்டை சோதனையிட்ட போது அந்த பெண் கத்தி மற்றும் சுத்தியலால் கொடூரமாக தாக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக பெண்ணின் உடலை கைப்பற்றிய பிரான்ஸ் காவல்துறையினர் இந்த கொடூர கொலை தொடர்பாக குறித்த கணவனை அதிரடியாக கைது செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். கென்யா தலைநகர் நைரோபியிலிருந்து பிரான்ஸ் தலைநகர் பாரிஸிற்கு வந்த ஏர் பிரான்ஸ் பயணிகள் விமானத்தில் மருத்துவ சிகிச்சைக்காக கொண்டுவரப்பட்ட பச்சிளம் குழந்தை ஒன்று நடுவானில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. கடுமையான இதய நோயால் பாதிக்கப்பட்டிருந்த இந்த குழந்தை மேலதிக சிகிச்சைக்காக பிரான்சுக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் இன்று காலை விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது திடீரென கடுமையான சுவாச கோளாறால் பாதிக்கப்பட்டுள்ளது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த விமான குழுவினர் அவசர கால நடைமுறைகளின்படி உடனடியாக சமுடெப் பாரிஸ் மருத்துவ அவசர சேவையை தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்றனர். மேலும் அந்த விமானத்தில் பயணம் செய்த சக மருத்துவர்களும் உடனடியாக விரைந்து வந்து குழந்தைக்கு முதலுதவி அளித்து காப்பாற்ற தீவிரமாக போராடினர். இருப்பினும் அவர்களின் அத்தனை மருத்துவ முயற்சிகளும் பலனளிக்காமல் அந்த பச்சிளம் குழந்தை நடுவானிலேயே உயிரிழந்தது. இந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து அந்த விமானம் இன்று காலை சுமார் 6:10 மணியளவில் பாரிஸ் சார்லஸ் டி கோல் விமான நிலையத்தில் பெருஞ்சோகத்துடன் தரையிறங்கியது. பிரான்சின் லியோன் நகரில் தீவிர வலதுசாரி ஆர்வலரான 23 வயது இளைஞர் குவாண்டின் டெராங் தீவிர இடதுசாரிகளால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கடந்த சனிக்கிழமையன்று சுமார் 3200 பேர் பங்கேற்ற மாபெரும் கண்டன பேரணி நடைபெற்றது. தீவிர வலதுசாரி மற்றும் பாசிச எதிர்ப்பு அமைப்புகள் அதிகம் உள்ள லியோன் நகரில் இந்த பேரணியால் பெரும் வன்முறை வெடிக்கலாம் என அஞ்சப்பட்டதால் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வரும் கூட்டத்தை தடுக்க லியோன் நகர மேயர் கிரிகோரி டூசெட் இந்த பேரணிக்கு தடை விதிக்க முயன்றார்.
இருப்பினும் நடந்த இந்த பேரணியில் முகமூடி அணிந்து பங்கேற்ற ஆயிரக்கணக்கானோர் குவாண்டினுக்கு நீதி வேண்டும் என்றும் இது அந்திவ படுகொலை என்றும் ஆவேசமாக முழக்கமிட்டனர். இந்த பதற்றமான சூழல் குறித்து பேசிய பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மக்ரோன் பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளதுடன் நாட்டில் உள்ள அனைத்து வன்முறை குழுக்கள் குறித்தும் அடுத்த வாரம் அமைச்சர்களுடன் அவசர ஆலோசனை நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளார். இதற்கிடையே கடந்த ஆண்டு அமெரிக்காவில் சுட்டுக் கொல்லப்பட்ட கன்சர்வேட்டிவ் ஆர்வலர் சார்லி கிர்கின் மரணத்தோடு ஒப்பிட்டு இது பிரான்சின் சார்லி கிர்க் தருணம் என முன்னாள் பிரதமர் டொமினிக் டி வில்பேன் வர்ணித்துள்ளார். இதற்கிடையே குவாண்டின் கொலையில் தொடர்புடையதாக கூறப்படும் 7 பேர் மீது தற்போது முறையான தீவிர விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பிரான்ஸ் விமான நிலையங்களில் இனி பயணிகள் தங்கள் ஸ்மார்ட் போனில் உள்ள பிரான்ஸ் ஐடென்டிட்டி செயலி மூலம் டிஜிட்டல் அடையாள அட்டையை காண்பித்து எளிதாக விமானங்களில் பயணிக்கலாம் என்ற புதிய அறிவிப்பை சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. இந்த நவீன நடைமுறை இந்த ஆண்டு கோடைக்காலம் முதல் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வரவுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டு தற்போது சுமார் 3.6 மில்லியன் பயனர்களை கொண்டுள்ள இந்த செயலியில் தேசிய அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகன பதிவு சான்றிதழ் போன்றவற்றை பாதுகாப்பாக சேமித்து வைக்க முடியும். முதற்கட்டமாக பிரான்ஸ் உள்நாட்டு விமான பயணங்களுக்கும் பாஸ்போர்ட் தேவையில்லாத சில குறிப்பிட்ட ஐரோப்பிய பயணங்களுக்கு மட்டுமே இந்த டிஜிட்டல் முறை பயன்படுத்தப்பட உள்ளது. டிக்கெட் மற்றும் அடையாள அட்டை ஆகிய இரண்டும் ஒரே ஸ்மார்ட் போனில் இருப்பதால் பயணிகளுக்கு இது மிகவும் வசதியாக இருப்பதுடன் விமான நிலையங்களில் பயணிகளின் நீண்ட காத்திருப்பு நேரமும் கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்த டிஜிட்டல் அடையாள முறை தற்போது விமானத்தில் ஏறும் அதாவது போர்டிங் கட்டத்திற்கு மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது எனவும் விமான நிலைய பாதுகாப்பு சோதனைகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே செல்லும் சர்வதேச பயணங்களுக்கு பழையபடி அசல் ஆவணங்கள் கட்டாயம் தேவைப்படும் எனவும் சிவில் விமான போக்குவரத்து அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். பிரான்ஸ் நாட்டில் தொடர்ந்து வரும் சீரற்ற வானிலை மற்றும் கனமழையால் நாட்டின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி வரும் நிலையில் வானிலை ஆய்வு மையம் சிவப்பு, செம்மஞ்சள் மற்றும் மஞ்சள் நிற எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. குறிப்பாக நாட்டின் மேற்கு பகுதிகள் வெள்ளத்தால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் லோரா அட்லாண்டிக், மெய்னெட் லார் மற்றும் செரண்ட் மாரிடைம் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு அதியுச்ச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தவிர மோர்பிகன், இல்லத் விலைன், சார்த், வெண்டே, சாரண்ட, ஜிரோண்ட, லாட்டட் கேரன் மற்றும் லாண்டஸ் ஆகிய 8 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாயம் காரணமாக செம்மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தலைநகர் பாரிஸை உள்ளடக்கிய இல்ல-டெ-பிரான்ஸ் முழுவதற்கும் மற்றும் இதர 61 மாவட்டங்களுக்கும் கனமழை மற்றும் வெள்ள அபாயத்தை குறிக்கும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மேற்கு பகுதிகள் முற்றிலுமாக வெள்ளத்தில் தத்தளித்து வருவதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் அதிகாரிகளின் அவசர கால அறிவுறுத்தல்களை தீவிரமாக பின்பற்றுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பிரான்ஸ் நாட்டில் எக்ஸ்டசி எனப்படும் MDMA செயற்கை போதைப் பொருளின் பயன்பாடு கடந்த 13 ஆண்டுகளில் 480% அளவுக்கு பன்மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரான்ஸ் போதைப்பொருள் மற்றும் அடிமையாதல் கண்காணிப்பகம் வெளியிட்டுள்ள புதிய ஆய்வறிக்கையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. 2023ஆம் ஆண்டில் மட்டும் சுமார் 65.6 மில்லியன் MDMA மாத்திரைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் 2024ஆம் ஆண்டில் 9 மில்லியனுக்கும் அதிகமான மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதில் 75%மானவை வெளிநாடுகளுக்கு கடத்தப்படவிருந்தவை என்பது குறிப்பிடத்தக்கது. உலகளவில் இந்த போதைப்பொருள் விநியோகத்தில் ஐரோப்பா, குறிப்பாக நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியம் நாடுகள் முக்கிய உற்பத்தி மையங்களாக விளங்குகின்றன. லியோன் நகரில் குவாண்டின் டெராங் என்ற இளைஞர் கொடூரமாக அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து பல்வேறு நாடுகளும் தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் இது தங்களது நாட்டின் உள் விவகாரங்களில் அப்பட்டமாக தலையிடும் செயல் என பிரான்ஸ் அரசு கடும் கண்டனம் தெரிவித்து வருகிறது. இதற்கிடையே குவாண்டினின் மரணம் தங்களுக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்துவதாக அமெரிக்க நிர்வாகத்தின் தரப்பில் சமூக ஊடகமான எக்ஸ் தளத்தில் அதிகாரப்பூர்வமாக ஒரு பதிவு வெளியிடப்பட்டது. அமெரிக்காவின் இந்த கருத்துக்கு கடும் அதிருப்தி தெரிவித்துள்ள பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜீன் நோயல் பாரோட் இந்த விவகாரம் தொடர்பாக நேரில் விளக்கமளிக்க பிரான்சுக்கான அமெரிக்க தூதர் சார்லஸ் குஷ்னருக்கு சம்மன் அனுப்பப்பட உள்ளதாக அதிரடியாக அறிவித்துள்ளார். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.